குட் மார்னிங், குட் ஈவினிங் எவ்ரிபடி. இன்னைக்கு நேற்றைய கிளாஸ் மாஸ்டர் ட்ரையல் பார்த்தோம். இன்னைக்கு காக்னிசன்ஸ், நான் காக்னிசன்ஸ், ரெண்டு காக்னிசன்ஸில் நான் காக்னிசன்ஸ், காக்னிசன்ஸ், அதில் இப்போ நான் காக்னிசன்ஸ் மட்டுமே பார்க்குறோம். இன்னைக்கு விளக்கமாக நான் காக்னிசன்ஸ்னா என்ன அப்படின்றது. நான் காக்னிசன்ஸ்னா கைது செய்ய முடியாத குற்றங்கள், கைது செய்ய முடியாதவை. கைது செய்ய முடியாத குற்றங்கள் என்னென்ன, அதில் என்ன சொல்லுது? சார், இப்போ ஒருவனை புகார் கொடுத்து தவறு பண்ணியிருந்தால் கைது செய்ய பண்ண முடியல, அப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்றதுக்கு என்னதான் பொருள்? அதுக்கு விளக்கம் கொடுப்பதற்காகவே 6 வகையான, 4 வகையான, 5 வகையான விளக்கங்கள் இருக்கிற ஒவ்வொன்றும் விளக்கமாக கொள்ளுது. அதில் முக்கியமானதவே 5 வகை, அதை மட்டும் பார்க்கலாம். காக்னிசன்ஸ், நான் காக்னிசன்ஸ், இன்னைக்கு பார்ப்பதற்கு மட்டுமே நான் காக்னிசன்ஸ் அஃபென்ஸ், கைது செய்ய முடியாத குற்றங்கள். அப்ப கைது செய்ய முடியாத குற்றங்கள்லாம் அப்புறம் எப்படிதான் அரெஸ்ட் பண்றது அப்படின்றத விளக்கம். நான் காக்னிசன்ஸ் என்றாலே செக்ஷன் டெஃபினிஷன்ல என்ன சொல்றேன், சிஆர்பிசி விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது சட்டத்தில். டெஃபினேஷன் தான் நான் காக்னிசன்ஸ்னா குற்றங்கள். நான் காக்னிசன்ஸ் அஃபென்ஸ்னா நோ அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட். அதன் பிறகு நோ இன்வெஸ்டிகேஷன் வித்தவுட் மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர். என்சிஆர், சிஎஸ்ஆர் இப்படின்னா என்ன? is entered the police report records. Mixed cognizable plus non-cognizable offenses become to the cognizance cases. அப்போ ஒரு குற்றத்தில் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் இருக்குது, காக்னிசன்ஸ் அஃபென்ஸ் இருக்குன்னா அப்போ யாரு தான் கைது பண்ணுறது அந்த வார்த்தை? அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? போலீஸ். அப்போ வயலேஷன் ஆஃப் த செக்ஷன் 155 subclass 2 CRPC, section 174 subclass 2 BNS Act, the convention of the investigation, இந்த முறையை ஃபாலோ பண்ணி தான் காக்னிசன்ஸ் கையில் எடுக்க வேண்டும். ஓகேங்களா? அதை விளக்கமாக பார்ப்பதற்கு தான் இது. ஃபர்ஸ்ட், வித்தவுட் வாரண்ட். நோ அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட்னா என்ன? ஒருவரை நான் காக்னிசன்ஸ் அப்படின்னா அவரை கைது செய்ய முடியாத குற்றங்கள் ஒருவர் செய்திருந்தால் அவரை மேஜிஸ்ட்ரேட் குற்றவியல் நடுவர் மீது நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் அவரை கைது செய்ய முடியாது. அதுதான் இது. அதற்கு காரணமே என்னன்றது தான் விளக்கம். அப்ப என்ன சொல்றாங்கட்டா, அதுக்கு டெஃபினேஷன் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் 155 subclass 1 ஒவ்வொன்றும் என்ன சொல்றது? Informations regarding to the non-cognizable offence to be entered in the session records and the information refer to the magistrate. Enter the police records. என்னென்ன குற்றங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அதை நீ போலீஸ் தான் அனுப்பிச்சு விட்டாகணும். போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கோர்ட்டுக்கு தான் நீ ரெஃபர் பண்ணி விடணும். அதை அவங்க பார்த்து காக்னிசன்ஸ் மேஜிஸ்ட்ரேட் எடுக்கலாம், கைது செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது, இதை அவரை கைது பண்ணுங்களேன். அடுத்தது நோ இன்வெஸ்டிகேஷன், இன்வெஸ்டிகேஷன் கூட பண்ணக்கூடாது. இதற்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு வார்த்தை கொடுக்கணும்டா, பைகேமி. கணவன் மனைவி சண்டை போட்டுட்டு தனியாக பிரிஞ்சிருப்பாங்க. பிரிஞ்சுட்டு இருக்கும்போது வித்தவுட் லிவிங் டுகெதராக கூட வாழ்ந்துருப்பாங்க. அந்த பொண்ணு தனியாக இருக்கும், ஹஸ்பண்ட் தனியாக இருப்பாங்க. ஆனால் சிவனாம்ச கேஸ் மட்டும் ஒரு கோர்ட்டில் இருக்கும், டிவோர்ஸ் கேஸ் ஒரு கோர்ட்டில் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவங்க ஒரு பொண்ணு மேரேஜ் பண்ணிட்டு அவன் தனியாக இருப்பான். அதே மாதிரி இந்த பொண்ணு இன்னொருத்தவங்க கூட மேரேஜ் பண்ணிட்டு தனியாக இருக்கும். அப்போ இவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்காது. எப்போ அந்த நாலேஜ், எப்போ மேரேஜ் பண்ணாங்க? ஒரு மனைவி சட்டபூர்வமாக விவாகரத்து பெறாத வரைக்கும் அந்த திருமணம் நீடிப்பதாக சட்டம் கூறுகிறது. அந்த விவாகரத்தை பெற்ற பிறகு நீ வேறு பெண்ணுடன் திருமணம் செய்து கொள்ளலாம். ஒரு மனைவி விவாகரத்து சட்டப்படி விவாகரத்து பெறவில்லை என்றால் மறுபடியும் அதே நிலையில் தனியாக பிரிந்திருக்கின்ற காரணத்தை காட்டி
திருமணம் செய்தால் அது பைகேமி, இருதர திருமணம் என்று பொருள். அது ஐபிசி 494 வந்துடும், 496 494 வந்துடும் ஐபிசி அப்பத்திக்கு. அதுதான் இந்த மாதிரி விஷயம். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன காரணம், உண்மையா தன்மையை கண்டறிக்காம வித்தவுட் வாரண்ட்ன்ற மாதிரி வாரண்ட் இல்லாமல் அவங்களை அரெஸ்ட் பண்ணக்கூடாது. அது நான் காக்னிசபிள் ஆஃபென்ஸ். Non-cognizable offense, no arrest without warrant, no investigation without magistrate. உண்மைத்தன்மை இல்லாமல் கூட நீ இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாது, கோர்ட்டுடைய ஆர்டர் இல்லாமல் இன்வெஸ்டிகேஷன் போலீஸ்காரங்க பண்ணக்கூடாது. ஒன்று செக்ஷன் 150 சிஆர்பிசி செக்ஷன் 174 இதில் என்ன சொல்லுதுன்னா, செக்ஷன் 155 subclass 1 என்ன சொல்லுதுன்னா, information regarding the non-cognizable offense to be entered in session, record and information referred to the magistrate. உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் அங்கே இருக்குதுன்னா, நான் காக்னிசபிள் அஃபென்ஸாக இருக்குதுன்னா அதை நீங்கள் கோர்ட்டுக்கு தான் அனுப்பிச்சி விட்டாகும். ஒன்று. ரெண்டு 155 subclass 2 பிரகாரம் அது என்ன சொல்லுதுன்னா, போலீஸ் cannot investigate without magistrate order. Subclass 2 section 2 subclass 2, after magistrate order police may investigate but cannot arrest. சரி, ஓகே பண்ணியாச்சு, போலீஸ்காரங்க போலீஸ் கிட்ட சொல்லியாச்சு, சரி நீ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுப்பான்னு மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணாதக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ போலீஸ் கோர்ட்டில் வந்து மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் இந்த செக்ஷன் பிரகாரம் ஆர்டர் போட்டாங்கன்னா, நீ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிவிட்டு இந்த குற்றங்களால் நிரூபிக்கப்பட்டுள்ளது, கைது செய்யக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிற மாதிரி தெரியுது, எங்களுக்கு கைது பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுங்க. அப்போ யார்கிட்ட போகணும், மேஜிஸ்ட்ரேட் மறுபடியும் ஆர்டர் வாங்கிட்டு வரணும். ஓகேங்களா, மறுபடியும் மேஜிஸ்ட்ரேட் போயிட்டு ஆர்டர் வாங்கி அதன் பிறகு தான் வாரண்ட்டை வாங்கி இந்த செக்ஷன் பிரகாரம் இன்னும் ரெண்டு சேர்த்து அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியும். அது செக்ஷன் 153. அது நான் சொல்லியிருக்கணும், ஏற்கனவே சொல்லியிருக்கணும், அது எழுதி போட்டுருக்கணும் உங்களுக்கு, ஆனால் புரிஞ்சுக்கணும் நான் கொண்டு விட்டேன். போலீஸ் கேஸில் ஒன்லி இன்வெஸ்டிகேஷன் மட்டும் பண்ணுறதுக்கு ஆர்டர் போட்டிருந்தாருன்னா மட்டும் ஆர்டர் போட்டிருந்தால் இன்வெஸ்டிகேஷன் மட்டுமே பண்ணணும், ஆனால் பட் நாட் அரெஸ்டட். அதன் பிறகு செக்ஷன் 155 subclass 4 இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா மிக்சிபிள்னு சொல்லுவாங்க. இதில் என்னன்னு கேட்டால், சில செக்ஷன்ஸ் வந்து காக்னிசன்ஸாக இருக்குது, சில செக்ஷன்ஸ் குற்றங்கள் வந்து நான் காக்னிசன்ஸாக இருக்குது. அப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறது, போலீஸ்காரங்க பிகம்ஸ் செப்பரேட் ஆர்டர் வாங்கணும், மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணணும், செப்பரேட் ஆர்டர் வாங்கணும். செக்ஷன் இதில் தான் செப்பரேட் ஆர்டர் மிக்சபிள் போட்டிருக்கா, மிக்ஸ்டு காக்னிசபிள் ப்ளஸ் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் பிகம்ஸ் தி காக்னிசன்ஸ் கேஸ். கைது செய்யக்கூடிய குற்றமா, கைது செய்யலாமா அப்படின்ற கேட்டால் அது அந்த மாதிரி நடக்கும். ஓகேங்களா, அடுத்தது அப்போ பிஎன்எஸ்ல எந்த செக்ஷன் சொல்றாங்க கேட்டால், நான் காக்னிசன்ஸுக்கு இது 174. அது ஆல்ரெடி அங்கே சொல்லிட்டேன், நீங்கள் பார்த்துக்கலாம். 174 இது என்னன்னு கேட்டு தெரியுமா, போலீஸ்காரங்க போட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, உன் ஊர் என்ன, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டில் எழுதுறாங்க பார்த்தியா, அதுதான் அந்த ரெக்கார்டில் அது எழுதணும். நான் காக்னிசபிள் ரிப்போர்ட், நான் காக்னிசபிள் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு டைரி நோட் பண்ணணும், அதில் என்ட்ரி பண்ணி வைக்கணும் அவங்க. அதனை தொடர்ந்து சிஎஸ்ஆர்னு சொல்கிறாங்க, இது ஷார்ட்டாக வந்து
லா படித்து தெரிஞ்சுங்க இப்போ வந்துக்கிற ஸ்டூடெண்ட் மாணவர்கள்லாம் அது எப்படி நினச்சிருக்காங்க சிஎஸ்ஆர் காப்பி வாங்கிட்டீங்களா அப்படின்னாங்க. ஆனால் அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் தான் தெரியுமா? கம்யூனிட்டி சர்வீஸ் ரிப்போர்ட். இதுவும் ரெண்டும் ஒன்று தான். புகார் கொடுக்கப்பட்டதுக்கான ரசீதி நகல்னு சொல்லுவாங்க. புரியுற மாதிரி சொன்னால் ஒரு ரசீதி, சரி புகார் கொடுத்தியா அது ரசீது கொடுக்குன்னு சொல்லி கேட்பாங்க பாரு, அதுதான் சிஎஸ்ஆர். இது ரெண்டுமே இஸ் என்டர்டு போலீஸ் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுதான் இது. ஓகே, மிக்ஸ்டு அஃபென்ஸ்க்கு நான் ஆல்ரெடி விளக்கம் கொடுத்துட்டேன். என்டையர் கேஸ் தை ட்ரீட்டட் த காக்னிசபிள் அண்ட் போலீஸ் கேன் இன்வெஸ்டிகேட் வித்தவுட் அப்டெண்டிங் த செப்பரேட் ஆர்டர் இல்லாமல் பண்ண முடியும். கேன் பண்ண முடியும். அதான் செப்பரேட்டாக அதான் சொல்கிறேன். இது இருக்கு பார்த்தீங்களா, மிக்ஸ்டு காக்னிசன்ஸ் ப்ளஸ் நான் காக்னிசன்ஸ் அஃபென்சஸ் பிகம் த காக்னிசன்ஸ் கேஸ் இருந்துச்சுன்னா அவங்க அரெஸ்ட் பண்ண முடியும். பட் செப்பரேட்டாக ஆர்டர் இருக்கணும். அந்த செப்பரேட் ஆர்டர் இதுக்கெல்லாம் சிம்பிளாக தான் விளக்கம் கொடுத்துருக்குறேன். இது இருக்க முக்கியமான கேஸுக்கெல்லாம் சில சொல்லப்பட்டுள்ளது. இந்த கேஸை கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும். ஏன்னா அந்த காக்னிசன்ஸுக்கு நான் காக்னிசன்ஸுக்கு என்ன வித்தியாசன்றதை நீங்கள் கம்பல்சரி பார்த்தே ஆகணும். இதுக்கு சைட்டேஷன் என்ன சொல்றேன்னா, இந்த கேஸ் மிக 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 முக்கியம். எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்கக்கூடிய கேஷன் தரலாம். இந்த ஜட்ஜ்மெண்ட் வச்சு நம்ம எல்லாருமே படிச்சு இருக்கிறோம் எக்ஸாம்பிளுக்கு. ஒரு நான் காக்னிசன்ஸ் அஃபென்ஸ்னா அதுக்கு போலீஸ் கேனாட் இன்வெஸ்டிகேட் த பியூர்லி நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் வித்தவுட் த மேஸ்டர்ட் ஆர்டர் அண்டர் செக்ஷன் 152 155 சப் கிளாஸ் 2 அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சைட்டேஷன் சொல்லுது. போலீஸ்க்கு வித்தவுட் ஆர்டர், அதாவது போலீஸ் கேனாட் இன்வெஸ்டிகேட், கோர்ட்டுடைய ஆர்டர் இல்லாமல் போலீஸ் கேனாட் இன்வெஸ்டிகேட்டட் ஏ பியூர்லி நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் வித்தவுட் மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் அண்டர் செக்ஷன் சப் கிளாஸ் அண்டர் செக்ஷன் 155 to CRPC. கோர்ட்டுடைய ஆர்டர் இல்லாமல் எந்த காரணத்தை கொண்டும் ஒருவரை கைது செய்யக்கூடாது. அது பியூர்லி நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் இருந்தால் பண்ணக்கூடாது. இன்வெஸ்டிகேஷனே பண்ணக்கூடாது. ஆர்டர் இல்லாமல் இன்வெஸ்டிகேஷனே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஆதேஷ் குமார் குப்தா வெர்சஸ் சிபிஐ இந்த கேஸில் சில மாற்றங்கள் திருப்பி கொண்டு வந்துப்பட்டிருக்காங்க. அப்போ என்னன்னு கேட்டால், ஆதேஷ் குமார் வெர்சஸ் ஆதேஷ் குமார் குப்தா வெர்சஸ், இதில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், நான் ஒரு சிபிஐ ஆஃபீஸர், நம்ம கோர்ட்டில் பர்மிஷன் வேண்டியது அரெஸ்ட் பண்ணுமா அப்படின்ட்டு தென்னாட்டில் சிலர்லாம் நடந்துக்கிறாங்க. சிபிஐ இருந்தாலும் தாங்க சொல்லியிருக்கப்பட்டது. டெல்லி ஹைகோர்ட் held that the compliances with section 155 CRPC mandatory even for the investigation agents such as the CBI. Investigation into the non-cognizable offense without magistrate authorization not permissible. சிபிஐ ஆஃபீஸரே இருந்தாலும் மேஜிஸ்ட்ரேட் பர்மிஷன் இல்லாமல் நான் காக்னிசபிள் அஃபென்ஸை நீ விசாரிக்கக்கூடாது. இந்த வழக்கு மிக மிக முக்கியம். இந்த வழக்கும் இதெல்லாம் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்.
லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ல இப்போ கேஸுக்காக தான் அந்த இதை நான் எழுதுறது. பிரசாந்த் கேஎஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. அடுத்த கேஸில் பிரசாந்த் கேஎஸ் வெர்சஸ் கேரளா, ஸ்டேட் ஆஃப் கேரளா. இந்த வழக்கில் என்ன சொல்லப்பட்டுள்ளதுன்னா, no police officer shall investigate non-cognizable case without magistrate order. தெளிவா அவங்களே சொல்லிட்டாங்க. ரிசல்ட்ல சொல்லப்பட்டதா தான் பாருங்க. நோ போலீஸ் ஆஃபீஸர், போலீஸ்காரங்க கோர்ட்டுடைய ஆர்டர் இல்லாம, மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் இல்லாம நான் காக்னிசபிள் நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாது. வித்தவுட் மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் not investigate police officer. இதுதான் இந்த வழக்கு மிக முக்கியமாக அடிக்கடி வரக்கூடிய கேள்வி. கர்நாடகா ஹைகோர்ட்ல என்ன சொல்லியிருக்கேன்னா அதே தான் அவங்களும் சொல்லிக்கிறாங்க. கர்நாடகா ஹைகோர்ட் கர்நாடகா ஹைகோர்ட்ல இந்த கர்நாடகா ஹைகோர்ட்னு சொல்லப்படுது. The court held that where the non-cognizable offense remained the charge sheet in cognizance based on the solely on a police report was in a pure non-cognizable offense, police normally register non-register. அவர் அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொன்னாங்க அது ரெக்கார்டு தான் பண்ணணுமே தவிர impermissible and statutory procedure for non-cognizable offense had they followed. ஒவ்வொரு நீதிமன்றமும் செக்ஷன் 155 நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி அவனுக்கு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்ட்டு தான் சொல்லப்படுது. இந்த ரெண்டு செக்ஷனுமே ஒவ்வொரு போலீஸ் ஆஃபீஸரும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்றத கட்டாயத்தினுடைய ஒவ்வொரு நீதிமன்றமும் இந்த மிகச்சிறப்பு வாய்ந்த நீதி அந்த வழக்கில் சொல்லப்பட்டுள்ளது. இப்ப கடைசியா சிம்பிளா ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பார்ப்போம். என்னன்னு கேட்டா பர்டிகுலர்ஸ் மட்டும் பார்ப்போம். ஒரு நீதிமன்றம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் ஆர்டர் இல்லாம அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட். எப்ப அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட் என்னன்னு கேட்டா காக்னிசபிள் அஃபென்ஸ்ல மட்டுமே வித்தவுட் வாரண்ட் இல்லாம கைது செய்ய முடியும். நான் காக்னிசபிள் அஃபென்ஸ்ல நோ பண்ண முடியாது. எஃப்ஐஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ்ல என்சிஆர் என்ட்ரி மட்டும்தான் போட முடியும். என்னது நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் சொல்லிட்டு என்சிஆர் ரிப்போர்ட்டில் தான் பண்ண முடியும். ஆனால் காக்னிசபிள் அஃபென்ஸில் எஃப்ஐஆர் போட்ட உடனே கைது பண்ணலாம். இன்வெஸ்டிகேஷன் பை த போலீஸ் ஆஃபீஸர்னா வித்தவுட் மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. வித்தவுட் மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ்லும் சரி காக்னிசபிள் அஃபென்ஸ்லும் சரி பண்ண முடியாது. ஒன்லி வித் மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர். பார்த்தியா, நான் காக்னிசபிள் ஆர்டர் ஒன்லி மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும். வித்தவுட் மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் இல்லாமலே நீ இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். எதுவும் காக்னிசபிள் அஃபென்ஸில் எக்ஸாம்பிள் மர்டர். காக்னிசபிள் அஃபென்ஸில் என்ன சொல்கிறது, மர்டர், ரேப், ராப்பரி இந்த போன்ற வழக்குகளை இமிடியட்லி அந்த குற்றவாளி தப்பிக்க விடாமல் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் இது எல்லாமே உடனே கைது பண்ணிடலாம். நான் காக்னிசபிள் அஃபென்ஸில் டெபமேஷன், பப்ளிக் நியூசன்ஸ், சிம்பிள் அசால்ட், சின்ன சின்ன அடித்தடலாம் வச்சுன்னு வச்சுக்கா அவங்களாம் கைது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது காக்னிசபிளாக நான் காக்னிசபிளாக பார்த்துட்டு பெரிய குற்றமாக கிரீவியஸ் குற்றமாக நான் இன்ஜூரியான்னு பார்த்துட்டு அப்புறம் தான் பண்ணுவோம், அப்புறம் தான் கைது பண்ணும். அதன் முறை தான் இது நடக்கும்.
இதுதான் நான் காக்னிசபிளுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். இன்னைக்கு சிம்பிளாக இந்த வீடியோ போட்டிருக்கு. புரியலன்னா கேளுங்க, மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? நன்றி. இந்த வீடியோவுக்காக மேடம் அப்பப்போ கௌசல்யா மேடம் அவர்கள் ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு மனப்பூர்வமான ஒத்துழைப்பு நாம் தர வேண்டும். அவர்களுக்கு வெல்கம் பெற வேண்டும். நன்றி.